சயீப் அலிகானின் மீதான கத்திக்குத்து சம்பவம் இந்திய சினிமா மற்றும் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியதுடன் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணி, அதன் தாக்கம் மற்றும் இதன் மூலம் வெளிச்சமிடப்படும் சமூக மற்றும் சட்ட பிரச்சினைகளை விரிவாக புரிந்துகொள்வது முக்கியமானது. சயீப் அலிகான் ஒரு தனிப்பட்ட பார்வை. சயீப் அலிகான் பாலிவுட்டின் முன்னணி நடிகராக மட்டுமல்ல, தன்னுடைய பலவிதமான நடிப்பு திறமைகளால் புகழ் பெற்றவர். அவர் படைத்த கலைமிகு கதாபாத்திரங்கள் பாலிவுட்டின் வளத்தை உயர்த்தியுள்ளது. அவரது குடும்பத்தினருக்கும் அவர் சமூகத்திற்கு தந்த பங்களிப்புக்கும் காரணமாக அவரின் வாழ்க்கை பெரும்பாலானோருக்கு ஒரு உதாரணமாக பார்க்கப்படுகிறது. சயீப் அலிகான் சினிமா மூலம் புகழ் பெற்றதுடன் பிரபலமான பட்டு துக்ராய் குடும்பத்தின் வாரிசு என்பதாலேயே கூட அவரின் தனிப்பட்ட வாழ்க்கை பொதுமக்களிடம் பெரும் கவனம் பெற்றது. இந்த தாக்குதலின் பின்புலத்தில் அவரின் புகழையும் அவருடைய சமூக அரசியல் பங்களிப்புகளையும் கருத்தில் கொள்ளாமல் இருக்க முடியாது. சம்பவத்தின் போது நடந்தது என்ன? இந்த தாக்குதல் வியாழக்கிழமை அதிகாலை 2:30 மணிக்கு மும்பையின் பாந்த்ரா பகுதியில் அமைந்துள்ள சயீப் அலிகானின் வீட்டில் நடைபெற்றது. வீட்டில் இருந்த பணிப்பெண்ணுடன் அடையாளம் தெரியாத நபர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சயீப் அலிகான் அந்த சத்தத்தை கேட்ட பிறகு தனது குடும்பத்தினரை பாதுகாக்க முன்னுக்கு வந்தார். கத்திக்குத்து தாக்குதல். சயீப் அலிகான் மீது அந்த நபர் கத்தியால் கண்மூடித்தனமாக தாக்கினார். முதுகு, கழுத்து மற்றும் கை பகுதிகளில் ஆழமான காயங்கள் ஏற்பட்டன. சம்பவத்திற்கு பிறகு அவரின் மகன் இர்பான் அக்கட்டான நிலையில் ஆட்டோ மூலமாக மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்றார். சயீப் அலிகான் மீது 6 கத்திக்குத்துகள் ஏற்பட்டன. அவருக்கு மருத்துவமனையில் 10 மணி நேர அறுவை சிகிச்சை நடந்தது. மருத்துவமனை நிர்வாகம் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் உயிருக்கு ஆபத்து இல்லை என்றும் தெரிவித்தது. தாக்குதலின் காரணங்கள் பல்வேறு கோணங்கள். இந்த சம்பவம் ஒரே நேரத்தில் சாதாரண கொள்ளை முயற்சியாகவும் திட்டமிட்ட தாக்குதலாகவும் கருதப்படுகிறது. கொலையா அல்லது திட்டமா? முதற்கட்ட விசாரணையில் காவல்துறை இதை ஒரு கொள்ளை முயற்சியாக கருதியது. ஆனால் தாக்குதல் சயீப் அலிகான் மீது மட்டும் நடந்திருப்பது இதை ஒரு திட்டமிட்ட தாக்குதலாக மாற்றி விடுகிறது. சயீப் அலிகானின் அரசியல் தொடர்புகள். சயீப் அலிகான் தனது திரைப்படங்களிலும் அரசியல் உரைகளிலும் சில தடவைகள் சமூகவிரோதமான நடவடிக்கைகளை திட்டமிட்டு விமர்சித்துள்ளார். இதுவே எதிரிகளுக்கு காரணமாக இருக்கலாம். அவரின் பிரபலம்தான் சில தவறான சூழ்நிலைகளை உருவாக்கியிருக்கலாம். பிரபலங்களின் புகழை பயன்படுத்தி நன்மை காண்பவர்களின் உள்நோக்கமும் சந்தேகத்திற்கு இடமாகிறது. சம்பந்தப்பட்ட நபர்கள். வீடின் பணிப்பெண்ணுக்கும் அந்த அடையாளம் தெரியாத நபருக்கும் தொடர்பு இருக்க வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை கூறுகிறது. அவர்களுடைய தொலைபேசி அழைப்புகள் மற்றும் நடந்த உரையாடல்களை ஆராய்ந்து வருகிறது. சயீப் அலிகானின் மீதான இந்த தாக்குதல் பாலிவுட் உலகில் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அவரது ரசிகர்கள் மருத்துவமனை மற்றும் அவரது இல்லம் முன் திரண்டுள்ளனர். பல்வேறு சமூக ஊடகங்களில் புரொடெக்ட் அவர் ஸ்டார்ஸ் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டாகியுள்ளது. சினிமா துறையின் முன்னணி நடிகர்கள் அவரது உடல் நலம் குணமடைய வேண்டி தங்கள் சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் பகிர்ந்துள்ளனர். பலர் பிரபலங்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்க வேண்டுமென அரசாங்கத்தை அழைத்துள்ளனர். பொதுமக்களின் பாதுகாப்பையும் பலப்படுத்துவதே மிகவும் அவசியமாக உள்ளது. காவல்துறையின் நடவடிக்கைகள். தனிப்படை அமைப்பு. இந்த வழக்கை விசாரிக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. நபரின் அடையாளத்தை கண்டுபிடிக்க சிசிடிவி காட்சிகள் மற்றும் மொபைல் டேட்டா பயன்படுத்தப்பட்டு வருகிறது. விசாரணையின் முக்கிய கோணங்கள். சம்பவத்தின் சூழலை திட்டமிடப்பட்டதா என்பதை தெளிவுபடுத்த பல சாட்சிகள் தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டுள்ளன. பணிப்பெண் மற்றும் சம்பவத்தில் தொடர்புடைய பிற நபர்களிடம் விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது பாலிவுட் பிரபலங்களின் தனிப்பட்ட பாதுகாப்பு பற்றிய கேள்விகளை எழுப்புகிறது. பிரபலங்கள் எதிர்கொள்ளும் மானசிக மற்றும் உடல் சவால்களை இந்த சம்பவம் வெளிச்சம் போடுகிறது. சினிமா பிரபலங்கள் மட்டுமல்ல, சாதாரண மக்கள் கூட இவ்வாறான சம்பவங்களில் பாதிக்கப்படுகிறார்கள். மக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த காவல்துறை, அரசு மற்றும் சமூக அமைப்புகள் இணைந்து செயல்பட வேண்டும். சயீப் அலிகான் மீதான இந்த தாக்குதல் பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. இது ஒரு சாதாரண கொள்ளை முயற்சியா அல்லது திட்டமிட்ட தாக்குதலா என்பது சுற்றுப்புற விசாரணைகளின் மூலம் தெளிவாகும். சம்பவத்தின் விளைவாக பிரபலங்களின் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு அதிகரிக்கிறது. இந்த அதிர்ச்சி சம்பவம் சமூகத்தில் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படை உரிமையை மீண்டும் வலியுறுத்துகிறது. சயீப் அலிகானின் விரைவான குணமடைவை அனைவரும் பிரார்த்திக்கின்றனர். இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க சட்டம் மற்றும் காவல்துறை மற்றொரு கட்ட உயர்நிலையில் செயல்பட வேண்டிய அவசியம் உள்ளது. அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.